ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க ரீசெண்டாக ஏப்ரல் இடத்துல. ஏன்னா ஒர்க்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஷிஃப்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு சர்ச் கரெக்டான சர்ச்சுக்கு அவன் போகணும், கடவுள் வந்து அவனை கரெக்டான சர்ச்சுக்கு லீட் பண்ணணுங்கிறது தான் வாஸ் மை ப்ரேயர். ஸோ ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அவன் சொன்னால், எங்கள் வீட்டுக்கு ரைட் ஆப்போசிட்டில் ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச் இருக்கு மாமி, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து கடையில் வருது, ஆல் செயின்ட்ஸ் சர்ச். நம்ம ஸ்டெக் மாதிரியே தான் அது. அது ஒரு ரோட கிராஸ் பண்ண வந்துருது. இன்னொரு சர்ச் வந்து ஒரு 10 minutes அவே. அது வந்து அவன் லீட்ஸில் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணியிருந்த சர்ச் மாதிரியே தான், கொஞ்சம் ஏஜி சர்ச் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கண்டெம்பரரி ஸ்டைலில். ஸோ 2 சர்ச் இருக்கு, நான் 2 டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் வீக் கேட்டால் ஆல் செயின்ட்ஸ் போனேன் அப்படின்னா. எப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு, கொயர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வெறும் எல்டர்ஸ் தான் அந்த சர்ச்சில், யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கம்மி, ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பட் நல்லா இருக்குது சர்ச்சுன்னு சொன்னோம். சரி, செகண்ட் வீக் முடிச்சோடனே எங்கே போனேன்னு கேட்டால் கிங்ஸ் போய் பார்த்தேன், நல்லா இருக்குது, அதான் யூஷுவல் அவன் பழகின சர்ச் தான், அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு மதுரையில் இருந்து கூட ஒரு ஃபேமிலி மீட் பண்ணேன், நிறைய ஆக்டிவிட்டீஸ், எவ்ரி வீக் பைபிள் ஸ்டடி இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்கனால நினைக்கிறேன் அப்படின்னா. சரின்னு ஐ வாஸ் ஜஸ்ட் கண்டினியூ டு ப்ரே. அப்புறம் தேர்ட் வீக் எங்கே போனேன்னு கேட்டால் திரும்ப ஆல் செயின்ட்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி எனக்கு திரும்ப இங்கே வந்துட்டான். சரி, ஓகே, ஒன்றும் அவன் டிசைட் பண்ண முடியலங்கிறது எனக்கு தெரியுது. 4வது வாரம் கேட்டோன்னா திரும்ப ஆல் செயின்ட்ஸ் சொன்னான்னா, அப்போ நான் நினச்சேன் சரி தெளிவாயிடுச்சு போல இருக்கு, காட் ஹஸ் கிவன் இந்த கிளாரிட்டின்னு நினச்சிட்டு, சரிம்மா அப்போ ஆல் செயின்ட்ஸ் தான் போக போறியா இனிமே அப்படின்னு கேட்டால், இல்லை மம்மி நான் இனிமேல் கிங்ஸ் தான் போக போகிறேன் அப்படின்னா. என்னடா 2 வாரம் கண்டினியூஸாக இங்கே போயிட்டு என்னடா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அவன் சொன்னால், இல்லை மம்மி ஈவன் தோ இட் கம்ஸ் அண்டர் த சர்ச் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஆங்கிலிக்கன் சர்ச்னா கூட இட்ஸ் நாட் ஆஸ் ட்ரெடிஷ்னல் ஆஸ் ஐ தாட் இட் வுட் பி அப்படின்னா. அப்போ என்னடா சின்ன பையன் என்னென்ன பெருசாக ட்ரெடிஷ்னலாக இல்லைன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டாங்க. நானும் போட்டு ரொம்ப நோட்ட மாட்டாங்க, என்ன சொல்கிறான்னு கேட்பேன். சரி, ஓகேன்னு நினச்சேன். அதான் ஓகே, தட் சவுண்ட்ஸ் அ லிட்டில் வேக் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொன்னான். தேர்ட் சண்டே அவன் ஆல் செயின்ட்ஸ் போகும்போது அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி இருக்குல்ல, லெஸ்பியன் கே ரிலேஷன்ஷிப், அதை பற்றி அவங்க வந்து ஒரு ஃபேர் கண்டக்ட் பண்ணுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட்ஸில் பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாராம், அவங்க வந்து ஒரு ஃபேர் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் நம்ம ஒரு ஸ்டால் போடுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ யோசிச்சாங்க, எதுக்கு அதில் போய் எதுக்கு நம்ம ஸ்டால் போடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஓகே, தே ஆல்சோ நீட் டு நோ அபவுட் ஜீசஸ். சரி, ஷேர் பண்ணுவாங்க, காஸ்பல் ஷேர் பண்ணுவாங்க போல இருக்காங்க, போய் ஜீசஸ் பற்றி சொல்லுவாங்க போல இருக்கு, நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினச்சாங்க. திரும்ப 4th வீக் போகும்போது திரும்ப எல்ஜிபிடி கம்யூனிட்டி பற்றி ஏதோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு போல இருக்கு. அதனால சர்ச் முடிஞ்ச அப்புறம் பாஸ்டர்கிட்ட போய் பேசியிருக்கான் போல இருக்கு. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் சொன்னாரா, பைபிள் பிரகாரம் அது தப்பு தான், ஆனால் சயின்ஸ் ஆஸ் ஏ வால் நம்மளும் அக்செப்டன்ஸ் லெவல்லாம் நமக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா போல இருக்கு. கொஞ்ச நேரம் பேசின அப்புறம் அவனே வந்து கேட்டானா, do you think they have salvation? I mean, do you think they can go to heaven? கேட்கும்போது அவர் எஸ்ன்னு சொன்னாராம். அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு அப்போ கிளியர் ஆயிடுச்சு மம்மி, நான் அந்த சர்ச் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு வந்து ஐ வாஸ் ஒன்லி தேங்கிங் காட், இதில் ஒன்றும் பெருமை பண்ணுறதுக்கு இல்லை, பட் எனக்கு என்னென்னா அந்த ஏஜில் God has given him the discernment, the wisdom to decide that this is not the church for me. ஸோ அதுக்காக நான் கர்த்தருக்கு வந்து நான் தேங்க் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தட் ஹி ஹேஸ். இதை பற்றி நான் என் லைஃப்பில் பேசினதே இல்லை அவங்ககிட்ட, ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி இந்த மாதிரிலாம் நான் அவங்ககிட்ட என்றைக்குமே பேசினது கிடையாது. ஆனால் சர்ச் மூலமாக, யூத் ஃபெலோஷிப்பில் லெட் பை ஸ்வீடன் மூலமாக அவனுக்கு வந்து அந்த அந்த பேஸ், அந்த ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி பேசினால எனக்கு கிளாரிட்டி இருக்குது. ஸோ நான் வந்து நம்ம சர்ச்சுக்காகவும் நான் கடவுளை ஸ்தோத்திரிக்கிறேன், கடவுளையும் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தட் ஹீ கேவ் ஹிம் த கிளாரிட்டி டு டிசைட். ஸோ ஐ தேங்க், பிகாஸ் நம்மளும் கூட இல்லை, கடவுள் மட்டும்தான் நடத்துகிறாரு. ஸோ அதுக்காக நான் கருத்து நன்றி சொல்கிறேன். ஸோ சொல்லிட்டேன். இன்னொரு குட்டி சாட்சிங்க, நான் டேடி வீட்டில் இருக்கும்போது மேலே படிக்கட்டில் ஏறிட்டு திரும்ப கீழே இறங்கினேன். டக்குன்னு அப்படி டர்ன் பண்ணி இறங்கினேன், அப்படியே விழுந்துட்டேன். ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸ்லிப் ஆகி இப்படி விழுந்தேன். ஸோ என்னோட ஃபிட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஸ்டேர்ஸில் அப்படியே இடிச்சு கொஞ்சம் நல்லாவே இடிச்சிச்சு, நல்ல வலி. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரேயிங் லார்ட். எனக்கு ஒரு கன்விக்ஷனும் இருந்தது அது மூலமாக. அன்றைக்கி நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சே நான் ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு it was also God convicting me through that, but he also gave me promises. Verse மூலமாக எனக்கு கம்ஃபர்ட் பண்ணாரு. பட் அந்த வலி ரொம்ப நாளாக இருக்கு, கொஞ்ச நாள் இருந்துச்சு நல்லாவே. இப்போ கூட அழுத்துனா வலிக்குது, அந்த அளவுக்கு இருக்கு. கடவுள் வந்து என்ன அழகாக என்ன
ஏஞ்சல்ஸ் வச்சு என்னை வந்து காப்பாற்றி நல்ல ஒரு நத்திங்ஸ் டு வரி அபவுட் ஸோ அதுக்காகவும் கடவுளுக்கு நாமத்துக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆல் க்ளோரி ப்ரைஸ் டு ஹிஸ் நேம் அண்ட் ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.